ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A3 லாங்குவேஜ் அகாடமி. தமிழ் மாதிரியே ஹிந்தியை எழுத்து கூட்டி படிக்கலாம். ஹிந்தி எழுத்துக்களோட உச்சரிப்பும் அதை எப்படி எழுத்து கூட்டி படிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இதற்கான தொடர்ச்சியான வீடியோஸை நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்களும் ஹிந்தி எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றத கத்துக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது மெய்யெழுத்துக்கள். இத நாம தமிழ்ல மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதே ஹிந்தியில நாம இத வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மொத்தமா 39 எழுத்துக்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாம ஒரு 10 எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் எப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 எழுத்துக்களோட உச்சரிப்பை நாம கத்துக்கலாம். ஹிந்தியில மெய்யெழுத்துக்கள் உடைய 3வது வரி இதை நம்ம ட வரிசை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரிங்களா? இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க. இந்த எழுத்து ட அப்படின்னு நாம சொல்லுவோம். இதே தமிழ்ல நீங்க ட அப்படின்னு உச்சரிப்போம் இல்லையா? இதே மாதிரி ஹிந்திலையும் ட அப்படின்னு உச்சரிப்பீங்க. எந்த மாற்றமும் கிடையாது. இங்கிலீஷ்ல பாருங்க, கொடுத்துருக்கேன் டி ஏ ட. சரிங்களா? இதுல நம்ம ஹிந்தியில டமாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது டொமேட்டோ, அதாவது தக்காளி. நெக்ஸ்ட் உள்ள எழுத்து பாருங்க. இது தமிழ்ல எல்லாமே ட இந்த எழுத்து தான் இருக்கு. ஆனா ஹிந்தியில இந்த எழுத்தை நாம உச்சரிக்கும் போது ட ட ட அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி உச்சரிக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? இந்த பாருங்க, நான் இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் டபுள் டி ஏ ட ட ட அப்படின்னு உச்சரிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதனுடைய வரிசையில டே டேங்கிற எழுத்து வரும். நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன். டே லா டேலா டேலான்னு சொன்னா ட்ராலி அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ஹிந்தியில ட வரிசையில உள்ள 3வது எழுத்து. இந்த எழுத்த நாம ட அப்படின்னு சொல்லுவோம். ட அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தமிழ்ல ஒரே ஒரு ட இருக்கிறதுனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல டி ஏ ட. இந்த லெட்டரை நீங்க ஹிந்தியில ட அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா டமரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டமருனா பலட்ராம், அதாவது உடுக்கை. அந்த மாதிரி தமிழ்ல சொல்லும்போது உடுக்கைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்க. இதை நாம ஹிந்தியில உச்சரிக்கும் போது ட ட அப்படின்னு உச்சரிப்போம். சரிங்களா? இதே இங்கிலீஷ்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, டபுள் டி ஏ ட ட. ப்ரீவியஸ் லெட்டர் நீங்க எப்படி படிப்பீங்க? இத ட அப்படின்னு சொல்லணும். இந்த எழுத்த ட ட நான் உச்சரிக்கும் போது அந்த வித்தியாசத்தை நீங்க பாருங்க. சரிங்களா? ட அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த வரிசையில டோ டோலக் அப்படின்னு வரும். ஹிந்தி வார்த்தை டோலக். டோலக்னு சொன்னா ஸ்மால் ட்ரம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிந்தியில இந்த மெய்யெழுத்துக்களுடைய 3வது வரிசை, அது ட வரிசைன்னு நம்ம சொல்லுவோம். இதுல இந்த 3வது வரிசையில
அஞ்சாவது எழுத்து. இந்த எழுத்தை வந்து நம்ம ந எப்படி ந ந அப்படின்னு உச்சரிக்கணும். நன்னு சொல்லக்கூடாது. ந பாருங்க, இங்கிலீஷ்ல நான் கொடுத்துருக்கேன். டபுள் என் ஏ ந அப்படி உச்சரிக்கணும். ந ஓகேங்களா? இதுல வந்து இந்த எழுத்தை வந்து நம்ம ஒரு வார்த்தையில வந்து முன்னாடியே பயன்படுத்த மாட்டோம். இடையில இல்ல கடைசியா இந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து நம்ம ஹிந்தில பான் அப்படின்னு சொல்லலாம். பான்னு சொன்னா போ அம்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹிந்தில இந்த எழுத்து ந, இது வந்து தமிழ்ல 3 சுழி ந. சரிங்களா? இதே 2 சுழி ந செப்பரேட்டா இருக்கு. இத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறது, இந்த லெட்டர் வந்து ந ந 3 சுழி ந. ஹிந்தில 3 சுழி ந. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரியே நீங்களும் வந்து தமிழ் மாதிரி நான் ஹிந்தியை எழுத்து கூட்டி படிக்கணும், ஹிந்தியில நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.